பொதுவா வந்து ஒரு ஓவியம் புரியுது புரியல, இல்ல ஒரு கவிதை புரியல புரியுது அப்படிங்கிறது மாதிரியான பேச்சை நம்ம பரவலா கேட்கிறோம். சார் அந்த ஓவியத்தை பார்த்தா எனக்கு புரியல சார், அந்த கவிதையை படித்த சார் எனக்கு புரிஞ்சிருச்சு சார் அப்படின்றத சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம இப்போ வந்து டாலி, சால்வடா டாலி, இவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதீதமான கற்பனை இல்ல அதீதமான ஒரு புனைவு, இந்த சரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு கனவியல் நிலையான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஓவியர் சால்வடா டாலி அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதுக்கு தகுதியான நபர் கூட தான். அவருடைய பயிற்சி திறன், ஓவியம் வரைகிற பயிற்சி திறன் அப்படிங்கிறது ரொம்ப அபிரிதமானது, ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி திறன். ஒரு பொருளை பார்த்தாருன்னா அது நல்ல கலர்ஃபுல்லா அந்த ஷேப்போட வரைகிறதுல ரொம்ப கெட்டிக்காரு. ஒரு ரியலிஸ்டிக் மேனர் அப்படின்னு சொல்லுவோம்ல, தத்ரூபமா வரைகிறதுல ரொம்ப பயிற்சி சூப்பரா நல்லா பண்ணக்கூடிய ஒரு நபர். அதே டைம்ல அவர் சும்மா கொய்யாப்பழத்தை பார்த்து கொய்யாப்பழம் வரையாம கொய்யாப்பழத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு வெளியை பற்றியான ஒரு யோசனைக்குள்ள அவர் போவார். அந்த கொய்யாப்பழம் பூவாகிறதுக்கு முன்னால கிளையா இருந்து, கிளையாறதுக்கு முன்னால அது வேறா இருந்து, வேறா இருக்கிறதுக்கு முன்னால விதையா இருந்து, அப்படிங்கிறது மாதிரி அதுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். அதனால நம்ம அவரை பாராட்டலாம். அவருடைய ஒரு பெயிண்டிங் வச்சுக்கிட்டு அவருடைய பொதுவா அவருடைய உளையல் என்னவா இருக்கு, அவருடைய ஓவியங்கள்ல அவர் எப்படிலாம் டிராவல் பண்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போறோம். அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஓவியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்ப நம்ம யாரை பற்றி பேச போறோம், எதை பற்றி பேச போறோம்னு முதல்ல இங்க கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ஒரு ஓவியம் அப்படின்னா அந்த ஓவியம் வரைகிறவருக்கு ஏற்பட்ட தாக்கம், அப்புறம் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கான நோக்கம், அதுக்கப்புறம் அவர் அந்த மீடியாவை சிறப்பா கையாண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது பயிற்சி திறன். ஒண்ணு, நான் அந்த செடியை பார்த்தேங்கிறது, அப்புறம் உங்க அந்த செடியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்றதுங்கிறது வந்து இதுல வந்து மொழியை எப்படி நான் கையாளுறேன் அப்படிங்கிறது. அதான், அதாவது ஒண்ணு தாக்கம், அதை வெளிப்படுத்தக்கூடிய நோக்கம், மூணாவது வந்து அந்த மீடியாவை நான் ரொம்ப சரியா கையாளுறேனா, அந்த ஊடகத்தை நல்லா தெளிவா பேசுறேனா, இல்லைன்னா தெளிவா வரைஞ்சு காட்டுறேனா அப்படிங்கிறது தான். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல இந்த மூணையும் படிக்கலாம். அந்த ஓவியருடைய உலையிலும் நம்ம படிக்கலாம். இவர் எங்க பார்த்திருப்பாரு, இவர் என்ன சொல்ல வர்றாரு, அதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் சுருக்கமா சொன்னா அவ்வளவுதான். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஓவியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஓவியத்துக்கு அவர் வைக்கிற தலைப்பா இல்லைன்னா யாராவது சொன்ன தலைப்பாங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். ஆனா அந்த ஓவியத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பு என்னன்னா வந்து டிவைன் காமெடி, அதாவது தெய்வீக நகைச்சுவை. இது நம்ம தெய்வீக நகைச்சுவைங்கிறத நம்ம இப்படி கலோக்கையில நம்ம சாதாரணமா பேசும்போது சொன்னா, செத்தவங்க கையில வெத்தலவா கொடுத்தது மாதிரிப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தெய்வீகம் அப்படின்ன உடனே வேற ஒரு நமக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது. அதுவே நகைச்சுவைன்னு சொன்ன உடனே அது வேற ஒரு எதிர்மறையா உண்டாகுது இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு எதிர்மறையை சேர்த்தா அவரு அந்த பேர் இருக்கிறாரு. இந்த இந்த பேர் அவர் வைக்கிற இடத்துலயே அவருடைய நோக்கம் நமக்கு தெரியுது, அவருடைய தெளிவும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட முடியுது. ரைட், இப்ப அவர் என்ன வரைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பாறைய சுமந்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய கை எலும்பு எல்லாமே வந்து கை தசைகளை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருது. கால் தசைகளெல்லாம் அப்படியே உருண்டு திரண்டு இருக்குது, கை தசையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வருது. அவர் பாறைய தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணு மூக்கு வாயெல்லாம் எல்லாம் மூளை தான் இருக்குது. அதை ஒட்டியே பாத்தீங்கன்னா இன்னொரு தலை இருக்குது, இன்னொரு மூளை இருக்குது.
2 பேர் அதுல இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் அந்த பாறை தூக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஒருத்தர். இந்த 2 பேருங்கிறத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய ஆண்குறியை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அது ரொம்ப பப்பளப்பான்னு வெளிப்படையா பணம் கொட்ட மாதிரி தொங்கிட்டு இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா முன்னால ஒரு ஆள் இருக்காரு, அதுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 2 பேர் மூளையும் நெருக்கமா இருக்குது. நம்முடைய சிறுமூளை பெருமூளை மாதிரி ஒரே தலைக்குள்ளதான் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை, 2ஆ தான் போட்டிருக்கிறாரு. ஓகே, இப்போ ஒரு கை பாறையில இருக்குது, இன்னொரு கை அந்த தோள்பட்ட பக்கமா கிள்ளி பாக்குது. இப்ப இதுதான் வந்து பெரிய உருவமா சித்தரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே குட்டியா ஒண்ணு வரைஞ்சிருக்கிறாரு, ரொம்ப குட்டியா ஒரு நிழல் போலதான் இருக்குது. அது அந்த நிழல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளு, அதுக்கு ஒரு வாசல் வாசல்லையே ஒரு ஆள் நிக்கிறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு ஆள் இருக்காரு. ஆனா அவருக்கு என்னமோ ரெக்க முளைச்சது மாதிரி ஒரு சாயை இருக்குது அதுல. இப்போ இந்த 2 ஆளும் அந்த வாசல்ல நிக்கிறாங்க. இடது பக்கம் ஒரு ஆள், வலது பக்கம் ஒரு ஆள் நிக்கிறாங்க. ஆனா 2 பேருக்குமான நிழல் கீழே கிடக்குது பாருங்க, 2 ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம அதை 3 பர்சனாலிட்டியா வச்சுக்கலாம். ஒண்ணு மனுஷன், ஒண்ணு தேவதை, அப்புறம் 2ம் சேர்ந்த ஒரு நிழல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் அது காட்சி ரீதியாக நமக்கு அவர் காட்டுறார். 2 ஆளு, ஒருத்தன் கல்லு தூக்கிட்டு இருக்கிறான், அவன் தோலையை அவன் கிள்ளி பார்க்கறான், அவன் கை எலும்பு காலெலும்பெல்லாம் உடஞ்சி வெளியே துருத்திக்கிட்டு வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு காட்சி. கீழே நிழலா இருக்கிறது வந்து 2 பேருடைய நிழலும் இங்க ஒன்னா இருக்குது. அவ்வளவுதான் மொத்த படம். காட்சி ரீதியா நம்ம பார்க்கறது இவ்வளவுதான். ரைட். இப்போ நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். படைப்பாளியுடைய உளையல், அது அவர் உளையல் இல்லை, பொதுவா எல்லாருக்குமான உணர்வு நிலை. அப்பதான் நீங்க நானும் சேர முடியும். எனக்கு மட்டுமே தனி உளையல்னா எங்க வேலைக்காகாது. ஒத்த நிலை தானே புரியுதுல. அப்படிங்கும்போது அவர் மட்டும்தான் அப்படி யோசித்தாரு அப்படிலாம் கிடையாது. நம்மளும் ஏதோ அது வகையில யோசித்தா தான் நீங்களும் நானுமே பேசிக்கிற முடியும். உங்களுக்கு எனக்கும் மொழி பொதுவாக தானே பேசிக்கிற முடியும். அது மாதிரி தான் உணர்வு ஒழுக்கமுமே. இப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிறாரு. அவ்வளவுதான். நம்மளை பொறுத்தவரையில அந்த பெயிண்டிங்கான அவருடைய தூண்டல் என்னன்னா வந்து அவரே கிள்ளி பார்த்துக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த அவரே கிள்ளி பார்த்துக்கிறாரு அப்படின்னா, நான் உயிரோட இருக்கிறேன்னா, நான் சரியா இருக்கிறேன்னா, இந்த சமூகம் என்னை ரெகக்னைஸ் பண்ணுதா, என்னை அங்கீகரிக்குதா, நான் என்னுடைய உறவுகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. நம்மளை நாமே கிள்ளி பார்த்துக்கிறது அப்படின்னா, பரவசமா இருக்கிற இடத்துலையும் நான் பூமியில தான் இருக்கணும் இல்லையாப்பா அப்படிங்கிறது கூட அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிள்ளி பார்க்கறதுங்கிற இடத்துல இந்த சுய உணர்வு, தன்னிலை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குது. இப்ப 2வது என்னன்னா, எப்பயுமே நமக்கு வந்து புத்திக்கு எட்டாத வெளி அப்படிங்கிறது எப்பயுமே அந்த உரைநிலையாவே இருந்துகிட்டே இருக்குது. கான்சியஸ், சப்கான்சியஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து உரைநிலை அறிவுன்னு சொல்லுவாங்க. அது இயற்கை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து சிலர் மரண பயம்னு கூட சொல்லுவாங்க. ரைட், நம்ம அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம். இப்ப என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்கும் நான் யாருங்கிற கேள்வியில பாத்தீங்கன்னா கடைசியில் அந்த உரைநிலைக்கு தான் போவாங்க. அனாதியாப்பா, பெருவெளிப்பா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியும் ஒழிய அதுக்கு வேற உங்களுக்கு எனக்கு நேரடியா சொல்லிக்கிறதுக்கு இங்க அடையாளம் இல்லை. அப்படிங்கும் போதுதான் இங்க என்ன செய்யுதுன்னா, சமூக உறவுகள் சார்ந்து நல்லது கெட்டது, பேய் சாமி அப்படியெல்லாம் பிரிச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது
இது இன்னைக்கு நேத்தான்னா இது மனுஷனுக்கு வந்து அடுத்தவனை வேலை வாங்குறதுக்கு இல்லைன்னா மேய்க்கிறதுக்கு ஒரு கற்பனை தேவை இருந்தது, மொழி தேவை இருந்தது, சமூக கட்டமைப்பு தேவை இருந்ததுங்கிற இடத்துல இதெல்லாம் உருவாகிறது. இந்த புனைக்கதைகள், இந்த நீங்க அதை புராணம்னு சொல்லிக்கங்க, இல்லைன்னா இதிகாசம்னு சொல்லிக்கங்க, இல்லைன்னா புனைக்கதைன்னு சொல்லிக்கங்க, இல்லைன்னா கனவுன்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கோ, என்ன வார்த்தை போட்டுக்கோ. இதுதான் அடுத்தவனை மேய்க்கிறது தான் இதுக்கான நோக்கம். இந்த அடுத்தவனை மேய்க்கிறதுக்கு கற்பனையும் மொழியும் தேவை இருக்குதுங்கிறது தான் வந்து ரொம்ப அடிப்படையா மானுடவியலாளர் சொல்றது. ஆய்வு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் அவ்வளவுதான் இருக்குது. அந்த வகையில இவர் வந்து ஒரு மொழியை கையாளுறாரு. அப்புறம் பரிச்சயமான ஒரு காட்சியும் கையாளுறாரு. இந்த கேள்வி பூர்வமான கேள்விக்கு ஏற்கனவே மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னை நானே கிள்ளி பாக்குறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன், நீங்க உங்களை நீங்களே கிள்ளி பாக்குறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க. அப்படி அது போல ரெண்டும் ஆழ்தளத்துல ஒண்ணுதான். அதாவது ஆட்டுக்குட்டி, ஆலமரம், ஆயா, இயற்கைன்னு பார்த்தா மூணு ஒண்ணுதான், ஆனா மூணு வேற வேற. அது போலதான் நம்ம சொல்ற விஷயமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய சமூக சூழல்ல தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப கேப்பக்களி அப்படின்றத போயிட்டு நீங்க ஒரு அமெரிக்கன்ட்ட வந்து கேப்பக்களின்னு சொன்னா அவன் என்னன்னு கேட்பான். அவனுக்கு பிரெட்னா டக்குன்னு தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னா வந்து இப்ப அவருக்கு ஒரு தாக்கம் உண்டாகுது, அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மொழி தேவை இருக்குது. அந்த மொழிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு பரிச்சயமான அடையாளமா இருக்க வேண்டியது இருக்குது. இட்லி, இப்ப பசிக்குது பாரு, ரெண்டு இட்லி கொடுப்பா அப்படி சொல்றது போல அவருக்கு ஒரு எளிமையான ஒரு அடையாளம் தேவை இருக்குது. அந்த அடையாளமா நம்ம இப்படி பார்க்கலாம். அவங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் அந்த ஐரோப்பிய நாடுகள்ல கிடைச்ச ஒரு ஓவியம், ஒரு 2ஆம் நூற்றாண்டுல கிடைச்ச ஒரு ஓவியம். அந்த ஓவியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேவதை இருக்குது, தலையிலேயே ரெக்க வச்சிருக்குது. இன்னும் சில தேவதைகள் முதுகுல ரெக்க வச்சிருக்கோம். எல்லாம் ஒட்ட வைக்கிற ரெக்க தானே, எங்க வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா நாயக்க பீரிடு சிற்பங்கள்ல வந்து மொழி கீழே ரெக்க வச்சு விட்டுருப்பாங்க, சிலர் காலில் வச்சு விட்டுருப்பாங்க. சரி, அது அவங்கவுங்க ஆர்டிஸ்டுடைய சௌரியம். எனிவே அது தரையில் இல்லப்பா, அது அந்த இடத்துல மதக்கதப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த கிரேக்க பரியல் சைட்ல அது கிடைச்சது அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள். வந்து அந்த பரியல் சைட்ல தான் அந்த பெயிண்டிங் இருக்குங்கிறாங்க. நம்ம நேரில் பார்க்கல, ஆய்வாளர்கள் சொல்றதை நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு தேவதை, அப்புறம் 3 தலை நாய். இதுதான் காத்து கருப்பு. இந்த பிரதர் ஆஃப் பிராங்கின்ஸ்டைன் தான் நினைக்கிறேன் நான் அந்த கதை பேரு. ஒரு மனுஷன் மூளைய எடுத்துட்டு வேற ஒரு மூளையை வைப்பாங்க. ஒரு பெரிய ஃபிக்ஷன் அது. அத எனக்கு அந்த பேர் சரியா வாயில வரல. என்ன கதை நான் அவருக்கு சின்னமாவும் பார்த்துருக்கிறேன். அதை புதுமைப்பித்தன் மொழிபெயர்க்கும் போது சொல்லுவாரு, நீங்க ஏதோ ஒரு மாயாஜாலம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்போ வந்து அந்த புதுமைப்பித்தன் அந்த கதையை அறிமுகப்படுத்தும் போது அவர் மொழிபெயர்க்கிறாரு. ஏதோ சொல்ல வர்றாரு அந்த கதையை பற்றி. அப்ப சொல்ல வரும்போது என்ன செய்வாருன்னா, நான் இதை சொன்ன உடனே ஏதோ பெரிய மேஜிக்கல் ரிலீசம் மாயாவாதம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதுங்க, நம்ம ஊர்ல இப்படி நிறைய கதை இருக்குது. வயிற்றெல்லாம் கிழிச்சிட்டு வருவாங்க, குரங்கத்தலை மாட்டுத்தலை எல்லாம் மனத்தினுங்க இருக்கும், அந்த மாதிரி நிறைய கதை இருக்குன்னு சொல்லி போற போக்குல அப்படியே ஒரு தட்டி விட்டு போயிடுவாரு. இப்ப அத மாதிரிதான் நம்ம இங்க பாக்குறோம். அந்த 3 தலைங்கிறது நம்ம காத்து கருப்பு. இப்ப நம்ம சொல்றோம்ல, காத்து கருப்பு ஏதாவது பிடிச்சிருக்கோம்ப்பா, பேய் பிசாசு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அது ஒரு காத்து கருப்பு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு தேவதையுடைய துணை நமக்கு தேவைப்படுது. இதை வந்து விருதுநகர்ல வந்து மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் இதை புதுமைப்பித்தனும் ஒரு கதையில எழுதியிருப்பாரு. அது சிற்பி நரகமா கூட இருக்கலாம், அதுல கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இந்த அரசும் மதமும் தான் இந்த சமூகத்தை கட்டமைக்குது, அவங்கதான் காவக்கார மாதிரி அலையறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ். இதுதான் சென்ஸ். ஆனா அது எந்த கதையில சொல்றாரு எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. ஆனா விருந்தனா இது தற்செயலா எனக்கு அப்படி தோணுச்சு, நான் வரைஞ்சேன். அப்புறம் பார்த்தா விருதுநகர் மாரியம்மன் கோயில்ல
வெளியே சிலை, இந்த பக்கம் ஒரு சிலை, இந்த பக்கம் நடுவில் அம்மன் சிலை இருக்கு. இந்த பக்கத்துல இருக்க சிலையில வந்து காட்டுக்கு விறகு வெட்ட போறான் ஒருத்தன். அவனை வந்து ஒரு சிங்கம் அட்டாக் பண்ணுது. அங்க ராஜா வந்து அந்த சிங்கத்தை விரட்டுறதான் அங்க இருக்காரு. அதாவது அந்த உழைப்பாளிய காப்பாத்துறாராம் யாரு? ராஜா கஷ்டப்படுறவன காப்பாத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாமியார் கையில கோடாரி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதே சிங்கம், அதே உழைப்பாளி. அப்ப இந்த ஸ்கல்ப்டர் நம்ம புதிய சொல்ற அறிவும் அதுதான். இங்க ஸ்டக்கோ அந்த சொத வேலை பாக்குற சிற்பி சொல்றதும் அதுதான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, புதிய பித்தன் அறிவும் அவர் அறிவும் ஒண்ணுதான்ப்பா, நம்ம அறிவும் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்றேன் நான். இது ஏதோ வானத்துல இருந்து உதிச்சது நினைச்சிட்டு இருக்காதுங்க. இது புதிய பித்தனுக்கு மட்டும் தாங்க தோணுச்சு, இல்லைன்னா சந்துருவுக்கு மட்டும் தாங்க தோணுச்சு, இல்லைன்னா அந்த ஸ்டக்கோ சொத வேலை பண்ற பார்த்தார்ல அந்த சிற்பி, அவருக்கு சொத வேலை பாக்குற, கோயில் வேலை பாக்குறேன்னா மட்டம் பண்ண அதெல்லாம் கிரியேட்டிவ் கிடையாது அப்படின்ட்டு அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. இதை விட சூப்பரான ஒரு விஷயம் அதுல என்ன, அதுல வந்து ஒரு குழந்தை கையில ஒரு போர்டு வச்சிருக்கோம். அதுல விருந்தினர் வியாபாரிகள் சபை, இந்த ஸ்டக்கோவுக்கு காசு கொடுத்தது யாரு அப்படின்னு எழுதியிருக்கோம். இது இந்த அரசையும் இந்த மதத்தையும் மேய்க்கிறவன் வியாபாரிங்கன்னு ஆகி போயிருது. அவங்களுக்கு சூப்பரான ஒரு காம்போசிஷன். பெரிய ஒரு புதுமைப்பித்தனுடைய கதையை பிடிச்சது மாதிரி இருந்தது, அப்படிதான் சொல்லணும். புதுமைப்பித்தனுடைய கதை அவ்வளவு நக்கலா அடிக்கிறாரு, நான் பேசுவாரு இந்த சமூக உறவுகளை பற்றி, அது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம இது என்ன சொல்லலாம்னா, இது ஏதோ காத்து கருப்புப்பா. இப்ப என்னை பற்றி கேட்டுருந்தீங்க, அந்த படத்தை பற்றி என்ன, எப்ப அது காத்து கருப்புப்பா. அது இந்த 3 நாய் அவன் கிரேக்க ஏதாவது கதை சொல்லுவான், அதுக்கு ஒரு புராண கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்தாவது காத்து கருப்புப்பா, 3 நாயா வருதுப்பா அது அப்படின்னா. அந்த மனுஷன் வந்து போராடுறான். அந்த மனுஷனுக்கு அந்த சாமி கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கலாம். ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்லஸ், அது கிரேக்க கடவுள். அது ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். அவர் ஒரு கடவுள். இப்ப சாக்கடைக்கு கூட ஒரு கடவுள் இருக்குன்னு தான் படிச்சேன். ரோமானியர்கள் வந்து சாக்கடைக்கு கூட ஒரு கடவுள் இருக்காங்க. மலைக்கு ஒரு கடவுள், இது மலைக்கு ஒரு கடவுள், மரத்துக்கு ஒரு கடவுள், என்ன தண்ணிக்கு ஒரு கடவுள், சாக்கடைக்கு கூட ஒரு கடவுள் அப்படின்னு சமீபத்துல பார்த்தோம். அது போல இங்க என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து வளத்துக்கு ஒரு பெரிய கடவுள். அவர் ஒரு கடவுள். என்ன அவர் பூமியவே தூக்கிட்டு இருக்கிறார். அவர் காலத்தினுடைய இன்னும் ஒரு பெரிய சாயை. அவர் வெளி மாதிரி. பூமி எங்க இருக்குது? வானத்துல இருக்குது. அப்ப இவர் யாரு? இவரும் வானத்துல சம்பந்தப்பட்டவர். அந்த இடத்துல இவரும் இருப்பாரு, அந்த பூமியை தூக்கிட்டு இருக்கிறாரு. ரைட்டு. ஆனா அந்த போஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப, அந்த இதுவும் வந்து 2ஆம் நூற்றாண்டு சிற்பம். அது ஏதோ ஒரு மியூசியத்துல இருக்குது, அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மியூசியம் பேரு. அங்க வச்சிருக்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டுங்கிறது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுவும் மக்கள் மத்தியில பரவலா இருக்கிற முகஜாடை. நம்ம யாரையாவது ஒருத்தர் அடையாளம் சொல்லும் போது, எப்பா அவர் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாருப்பா அப்படி சொல்றோம்ல, அது போல ரஜினிகாந்த் கிடையாது ஆனா மாதிரி அப்படிங்கும் போது அது ஒரு பரவலான ஒரு மனப்பதிவை சாயை சொல்றதுதான். அப்படிங்கும்போது இப்ப நம்ம சாரோட டாலி என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவதை, பேய், மனுஷன் அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம இவர் ஒண்ணு ஒரு வேற வகையில சொல்றாரு. அந்த நிழல்ல ஒரு வாசல்ல ஒரு ஃப்ரேம், நீங்க வாசல் கூட சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரேமிங், ஒரு ஒரு வரையறைன்னு வச்சுக்கிடுவோம். அந்த வரையறையில ஒரு பக்கம் மனுஷன், ஒரு பக்கம் தேவதை, 2க்குமான நிழல் ஒண்ணுதான் அப்படின்னு. இப்ப வரைஞ்சவர் தான் தேவதை, அந்த கிரேக்க ஓவியத்தை வரைஞ்சார்ல. இப்ப நீங்க தான் தேவதை, நீங்க தான் பேய், நீங்க தான் அதை விரட்டுறோம், நீங்க தான். அது கண்ணாடியில் தெரிகிற பிம்பமும் நான் தான். என்ன, என்னை புரிஞ்சுக்கிடாத நபரும் நான் தான். அப்படி இருக்குல்ல, புரியாத வெளியிலையும் நான் தான் இருக்கிறேன், பிம்பமா பாக்குற இடத்துலயும் நான் தான் இருக்கிறேன், கிள்ளி பாக்குற ஆளும் நான் தான் இருக்கிறேன். அப்படிங்கிறது போல இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இவரு தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிற வேலைய இப்படி விஷுவலைஸ் பண்றாரு. அவர் விஷுவலைஸ் காட்சிப்படுத்துறதுக்கு பரிச்சயமான சில அடையாளங்கள் தேவை இருக்குது. அது இந்த அட்ரஸ்ங்கிற ஒரு பொம்மைய அவர் எடுத்துக்கிறாரு, ரஜினிகாந்த் மாதிரி.
ரஜினிகாந்த் அது பரவாயில்ல தெரியுது, டக்குன்னு ஒரு பேச்சு வரும்ல, அது மாதிரி ஒரு அட்லஸ் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இவருடைய கருத்தியல், இவருடைய கேள்வி, ஆழ்ந்த விசாரிப்பு அப்படிங்கிறது அந்த பரியல் சைட்ல போய் நிக்குது. தேவதை, பிசாசு, மனுஷன் அப்படிங்கிற போய் சைட்ல நிக்குது. ரைட்டு. ஆனா இவர் சொல்லும் முறை அப்படின்னு இருக்கு பாருங்க, சொல்ற வகைப்பாடு இருக்குல்ல, அது பிளேடு போடுறது. கடைசியில் என்ன பண்ண, பார்க்கிறவனை அதிரடிக்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்யறாருன்னா, மண்டையை உடைச்சி எடுத்து அதுல மூளைய வரைஞ்சு கையை உடைச்சி எலும்ப துருத்தி வெளியே போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது. இப்போ நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கண்ணீர் போடலாம் என்ன, இல்லைன்னா கட்டை எடுத்து நானே என் தள்ள அடிச்சுக்கிறது மாதிரி வரையலாம், இல்லைன்னா கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரியும் வரையலாம், இல்லைன்னா சும்மா அப்படி ஆழ்ந்த உணவாகவும் வரையலாம். இவர் என்ன பண்றாருன்னா கத்தி எடுத்து அவனை கிழிச்சுக்கிறது மாதிரி வரைகிறாரு. இதுதான் பிளேடு போடுற வேலை. பார்க்கிறவனை அதிரடிக்கணும். அது இவருடைய இந்த படத்துல இல்ல, பொதுவாவே அவருடைய படங்கள் எல்லாமே பார்க்கிறவனை அதிரடிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம இதுக்கு பேரலா நம்ம சொன்னோம்னா சண்டி, சாமுண்டி எல்லாம் இருக்கும், சின்னமஸ்தா, லஜ்ஜா கௌரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதறடிக்கும், ஆனா ஆண்ட தளத்துக்கு கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். வெறும் பதறடிக்கிற வேலையை மட்டும் பண்ணாது. ஆனா இவரு நம்ம வீட்டுல இளவு விழுந்துச்சுன்னா அவருக்கு வாய்க்கட்டு எல்லாம் போட்டு ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சிருப்போம். ஏன்னா பாக்குறவங்க அதை பதறி போகக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இவர் டாலி என்ன பண்ணுவாருன்னா, அப்படி கெட்டியிருந்தா எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாரு. அப்படி இருந்ததுன்னா எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாரு. வாக்கட்டு கட்டெல்லாம் அவுத்து விட்டு, அங்க துர்நாற்றம் இல்லையா, பணத்து நாத்தம் இல்லையா, அதுக்கு பணத்தை நாத்த கொண்டாந்து அங்க வச்சிருவாரு. வந்த உடனே நீ துக்கம் அடையவே இல்லையோ, நான் உங்களை துக்கம் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டாலி வேலை பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சித்து வேலை இது. இப்படி இவர் பண்றதுக்கான தேவை என்ன அப்படின்னா, அந்த ட்ரெண்டுன்னு சொல்றோம்ல, அது அந்த அவருடைய சமகால சூழல்ல அவர் மற்ற ஓவியர்களை பார்க்கிறாரு. அந்த மற்ற ஓவியர்கள் சொல்லும் முறையிலிருந்து தன்னை வேறுபடுத்திக்கிறாரு. என்ன, நீங்க பெரிய பிலாசபியா பாக்குறதெல்லாம் அவர் போற போக்குல நக்கல் அடிச்சுட்டு போறாரு அப்படிங்கறதான் அதுக்கு அவர் டைட்டிலும் வைக்கிறாரு, டிவைன் காமெடி. அவர் சரியா தான் இருக்கிறாரு, பூச்சாண்டி காட்டுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. பூச்சாண்டி காட்டி ஒரு மிட்டாய் கொடுத்தாரு. பேய் வேஷம் போட்டு நம்மளை பயமுறுத்துறோம், நம்ம பயப்படுவோம். இந்தா ஒரு மிட்டாய் அப்படின்னு வச்சோம், ஏப்பா கெட்டவர் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி டாலி நம்மளை என்னைய பொறுத்தவரையில அவர் பூச்சாண்டி காட்டுற ஆளுப்பா, பூச்சாண்டி காட்டுற ஆளுப்பா அப்படிதான் சொல்லுவேன். இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவர் சரடிஸ்டிக தந்தை, அவர் தந்தையா இருக்காரு, தாத்தாவா இருக்காரு, பூட்டனா இருக்காரு, மருமனா இருக்காரு, இருந்துட்டு போறாரப்பா. நம்மளை பொறுத்தவரையில அவர் ஒரு பூச்சாண்டி காட்டுற ஆளு, குடும்பக்காரன், அவ்வளவுதான். விடு, உனக்கு புரியுறது மாதிரி சொல்லணும்னா அப்படின்னா. ஓகே, வணக்கம்.